மீன் அமிலம் வந்து இவர் மேக் பண்ணியிருக்காரு, ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு நம்ம பண்ண வீட்லேயே. அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்டுருவோம். அப்படின்னா என்னண்ணா மீன் அமிலம்னா என்ன? மீன் அமிலம்ன்றது வந்து இயற்கை உரம். ஓகே. நம்ம நிலத்தில் யூரியா போடுறோம், நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இயற்கை முறையிலேயே நமக்கு ஒரு ஊட்டச்சத்தான ஒரு மருந்து தான் அது. அது எதுலேருந்து தயார் பண்ணுவோன்னா மீன், நாட்டு வெல்லம், இது 2 தான் கான்செப்டே. மீனோட கழிவு, மீன் கூட இல்லை, மீனோட கழிவு நம்ம மீன் வாங்குற இடத்துல வேஸ்டேஜை கொஞ்சமாக எடுத்துன்னு வந்துட்டு எவ்வளோ மீன் கழிவு போடுறோமோ அதே அளவு சம பங்குல வெள்ளத்தையும் ஒரு லேயர் மேலே 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 போட்டு ஒரு 30 நாள் எடுத்து ஓரமாக வச்சுட்டு காற்று போகாமல் வச்சுட்டோம்னா. ஓகேண்ணா, இப்போ இந்த மீன் அமிலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி, அதாவது மீனோட கழிவுகள் அண்ட் அது மேலே வந்து வெல்லம் லேயர், இது அப்படியே லேயராக மாற்றி போட்டு இது ஒரு 30 days வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் எங்கன்னா ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து மீன் அமிலம் ரெடி ஆகிடும். அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சொல்லலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன், என்ன வாசனை அடிக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ரைட்டு, சரி, ஓகே. ஓகே, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டு பி ஹானஸ்ட் என்ன வாசனை வருது அப்படின்னா, வாழைப்பழம் வந்து ஒரு பழுத்ததுக்கப்புறம் ஒரு 5-6 நாள் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஸ்மெல் வரும்ல, அது அழுகுன ஸ்மெல்லாக, அது என்னன்னு தெரியல. பட் அது வந்து இனிப்பான ஒரு விஷயம் வந்து அழுகுனா எப்படி இருக்கும் அந்த ஸ்மெல் வருது. அந்த ஸ்மெல் தான் அது. அதில் அந்த மீனோட ஸ்மெல் கொஞ்சம் கூட கிடையாது ஆக்சுவலாக. இன்னும் நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணோம்னா பஞ்சாமிர்த ஸ்மெல்லும் இந்த ஸ்மெல்லும் ஒன்றா இருக்கும். ஆமாம், பஞ்சாமிர்தம் புளிப்பாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த ஸ்மெல் தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. இது மீனோட கழிவு. நம்ம எதனா இதில் தப்பாக பண்ணியிருந்தோம்னா மொத்தமாக நாற்று அடித்து புழுலாம் வந்துடும். இப்போ நம்ம கரெக்டாக பண்ணியதுனால இந்த நல்ல வாசனை வருது. அதனால இது ஏன் நம்ம யூஸ் பண்ணோம்னா இது ஒரு விதமான ஒரு நுண்ணுயிரி தான். இந்த நுண்ணுயிரி எடுத்து நம்ம மண்ணுக்கோ செடிக்கோ தரும்போது அது இன்னும் பல மடங்கு மல்டிப்ளை ஆகி நிலத்தில் இருக்கிற நுண்ணுயிரிலாம் நல்லா வளர்ந்து நம்ம என்ன பயிர் பண்ணுறோமோ அந்த பயிரை வந்து நல்லா வளர்ச்சி எடுத்து கொடுக்கும். அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து இயற்கை வேளாண்மையில் முக்கியமான ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கி. ஓகே ஓகே. 1 லிட்டர் தண்ணிக்கு 3 ml மீன் அமிலம் வந்து நீங்கள் தண்ணியில் கலந்து செடிக்கு விட்டிங்கன்னா செடியோட ஊட்டம் வந்து அதிகரிக்கும். இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மணி விலாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அது ஒரு தட்டி விட்டிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் விலாகில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணி. பாய் பாய் பாய். ஓகே சார், நான் அடுத்து எங்கே போகலாம்? அடுத்து பண்ணைக்குட்டை வெட்டியிருக்கோம். நேர் புயல் மழையினால தண்ணி ஓரளவு வந்திருக்கு. ஓகே, அதை போய் பார்க்கலாம். ஆத்தி இது பார்த்தீங்கன்னா பண்ணைக்குட்டை, இதுதான் அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. இதை பற்றி சொல்லுங்கண்ணா, இதை பற்றி சொல்லுங்கள். எதுக்கு இந்த டயர் வந்து இங்கே அங்கங்கே புதைச்சி வச்சுருக்கீங்க?